ஹாய் செலப்ரீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட பர்த்டேக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 இது வந்துட்டு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு 3-4 தான் இருக்குது. மொத்தமே ஒரு 5-6 4 5 தெரில சரியா. பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்துட்டு அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை டக்குனு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கிஃப்ட்டு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பார்க்காததை நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஏன்னா ப்ரீ செலிப்ரேஷன் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க, 2 கிஃப்ட் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு இப்போ பார்க்காததை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டாக காமிக்கிறேன். வாயில் அவ்வளோலாம் வளருது, பரவாயில்ல இருக்கட்டும். என்னோட கிஃப்ட் என்னது அப்படின்னா, நான் மொத்தமாக இப்போ வந்துட்டு உங்ககிட்ட என்னது அப்படின்னு ஒரு ரேண்டமாக ஒரு காமிச்சிடுறேன் சரியா. அதுக்கப்புறம் வந்துட்டு தூக்கும்ல அவ்வளோ கிஃப்டாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஓகே, ட்ரெஸ்ஸு சாரீ தான். எனக்கு சுடிதார் வந்தாவது நான் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். பட் ஆனால் சாரீ தான். இதை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன் ஞாபகமாக. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்போது போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்தது அப்படின்னா, இது என்னடா 2 சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு சொல்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கிஃப்ட்டு அப்படின்னா, எங்கள் அம்மா கொடுத்த கிஃப்ட்டை பார்க்கலாமா. சாரீ. இந்த சாரீ வந்துட்டு இன்ஸ்டாவில் இப்போது ரீசண்டாக பொட்டிக் சாரீ பொட்டிக்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்துட்டு ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்காக. ஸோ அதனால இந்த சாரீ வந்துட்டு எடுத்தாச்சு. ஆஷ் கலர், ஒயிட் கலர் மாதிரி இருக்கா, ஒயிட் கலர் கிடையாது, ஆஷ் கலர். இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து இது செம்மையாக இருக்குது. ஒர்க்லாம் நல்லா எம்ப்ராய்டு ஒர்க், ஆரி ஒர்க்கு, ஜரி த்ரெட் மாதிரி வச்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. இதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு சேமாக எங்கள் அம்மாவே ஒன்று எடுத்துக்கிச்சு. நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ரொம்பலாம் நானும் எங்கள் அம்மாவும் இப்போது நான் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் சாரியே கட்டுறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் சும்மா ஆசைக்கு கட்டுவேன், அவ்வளோதான். இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாரீ எடுக்க போய், எங்கள் அம்மா எப்போயுமே சாரீ எடுப்பாங்க, நான் வந்துட்டு எங்கள் அம்மாவும் நானும் சேமாக ஒரு மேக்ஸிமமே ஒரு 5 சாரீ அப்படி தான் ஈக்குவலாக வச்சுருப்போம். ஸோ அதனால் சேமாக வச்சுருப்போம். அதனால் எனக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று. ஓகே, எங்கள் அம்மா தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவோட கிஃப்ட்டு வந்துட்டு இந்த சாரீ. இது 2மே சேம் தான். இது 2ல் எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இன்னொருத்தவங்க எங்கள் வீட்டுக்கிட்ட ரிலேஷன், எங்களுக்கு இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு வந்துட்டு அவங்க பழக்கம். என்னோட பெரியம்மா பார்த்துருப்பீங்க, அவங்க கூட வந்துட்டு நான் வெளியில் கோயிலுக்கு போயிருப்போம். அப்புறம் வந்துட்டு நிறையாவே அவங்க கூட கோயிலுக்கு தான் நான் போயிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால அவங்க வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்தது சாரீ தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க தான் எனக்கு 3rd கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க, சாரி 4th. என்ன சாரீ அப்படின்னா, இந்த சாரீ தெரியுதா. இந்த மாதிரி சாரீ வந்துட்டு நான் மோஸ்ட்லி கட்ட மாட்டேன். பட் ஆனால் இப்போ எனக்கு பர்த்டேக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன். இன்னும் நானும் உழைக்க கூட இல்லை, அதான் உழைக்கிறேன். இது வந்துட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அது இல்லாமல் எனக்கு வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா. ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கா இல்லை பாதியாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு எப்பயுமே கட்டையாக இந்த மாதிரி தான் போடுவேன். இது மாதிரி போடுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது அப்படின்னா, பாண்டிஸ் பாப்பா இருக்கால, அவள் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாவ், நல்லா டார்க்காக இருக்குது. எனக்கு வந்துட்டு ரெட் கலர் டாப் வந்துட்டு ஒன்று கூட நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு டாப் கூட என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் எப்படி அவளுக்கு தெரிஞ்சு எடுத்தாளா இல்லை எப்படின்னு தெரியல. பட் ஆனால் நல்லா க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் என்ன பெருசாக இருக்குது, கொஞ்சம் பிடிச்சடிக்கணும். இல்லை அவளே பிடிச்சடிச்சிட்டு வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்.
சும்மா சொன்னேன், பிடிச்சடிக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க அழகா இருக்கா? இந்த டாப் வந்துட்டு என்னோட பாப்பா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுமே யூடியூபர் தான். ஓகேவா? பாப்பா வராலான்னு பார்க்குறேன். இந்த டாப் தான் பாப்பா வந்துட்டு எடுத்து கொடுத்தது. நெக்ஸ்ட் இதை வந்துட்டு பிடிச்சி அடிச்சுட்டு நான் வந்துட்டு போடும்போது வீடியோ போடுறேன். சரியா? இதில் வந்துட்டு நல்லா மினுங்குது. தெரியுதா? தெரியுதா? இந்த மினுங்குது நல்லா ஜிக்னா ஜிக்னா மாதிரி நல்லா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஐஷேடோ வந்துட்டு யார் எடுத்து கொடுத்தான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஃப்ரெண்டு முனிதா எடுத்து கொடுத்தா. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக கிளிட்டர். எனக்கு வச்சுப்பேன். நான் வந்துட்டு பிரைடலுக்கு வந்துட்டு பிரைட்ஸ்க்கு வந்துட்டு வேறு நான் வச்சுருக்கேன் தனியாகவே. ஸோ அதனால இது வந்துட்டு சரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சுக்கிடுவேன். இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துருப்பீங்க, காமிச்சிருக்கேன். சரி ஓகே, நம்ம அகைன் ஒரு தடவை உங்ககிட்ட காமிச்சிக்கலாம். சரியா? என் பாப்பா வச்சு இதை பார்த்து ஃபுல்லாக பாருங்கள் கேக்கா ஆக்கி வச்சு இதை படுத்திட்டா. அப்புறம் எப்படியாவது காப்பாற்றி வச்சுருக்கேன் அவட்ட இருந்து. அழகா இருக்கு. நல்லா இருக்கா? இதில் வந்துட்டு கிளிட்டராகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லா மேட் ஃபினிஷாகவும் இருக்குது. அழகாக இருக்குது. நான் வந்துட்டு இதை டெய்லியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் எங்கேயாவது வெளில போனா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தது. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சரி நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கடவுள், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, அக்கா பார்லரில் வந்துட்டு முருகர் கேலண்டர் இருக்குது. இந்த 26 இந்த வருஷம் வந்து பிறந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லா சாமி கேலண்டருமே கிடைக்கிது. பட் ஆனால் முருகர் கேலண்டர் வந்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் அந்த பார்லரில் இருக்கிற கேலண்டரை வந்துட்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது எங்கள் வீட்டுக்கு வந்து முருகர் அந்த அந்த கேலண்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு இருக்காரு போல். அதனால் அதை ஞாபகமாக வச்சு எங்கள் அக்கா வந்துட்டு எனக்கு இந்த முருகரை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதே முருகர் தான் நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு நான் போனேன்ல, அப்போது வந்துட்டு நான் இதை தான் அவளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவா இல்லை வேறு முருகர் தான். பட் ஆனால் இது மாதிரியா இல்லை வேறு மாதிரியா எனக்கு சரியாக தெரியல. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? முருகர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எவ்வளோ கண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு நான் அப்பயே நான் வந்துட்டு நம்ம சவரில் மாட்டி வச்சுருப்போம். பட் ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அம்மா வந்துட்டு வச்சுட்டாங்க. ஃபைனலாக இதுதான் லாஸ்ட்டு கிஃப்ட்டு. இந்த வருஷத்துக்கான பர்த்டே கிஃப்ட் வந்து இதுதான். எனக்கு வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ணவங்களுக்கு, விஷ் பண்ணாதவங்களுக்கு, என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு, உங்கள் புருஷன் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு, அண்ணா என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, அவர் எவ்வளோ என்ன கொடுத்தாரு, இவர் என்ன கொடுத்தாரு, அதுக்கு இப்போ ஆன்சர் பண்ணிடலாமா? என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கேக் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ்லாம் எதுவுமே பண்ண தெரியாது. எங்கே போனாலும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலும் நான் கூட போகணும். அவங்களுக்கு தனியாக போயெல்லாம் அவங்க எதுவுமே எடுத்து பழக்கம் கிடையாது. நான் வேணால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டோ இல்லைனா எங்கள் அம்மா எங்கள் அப்பா யாரை கூட்டிகிட்டாவது போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவங்களுக்கு வந்துட்டு அந்த பழக்கம் கிடையாது. அதனால வந்துட்டு அவங்க வந்து கிஃப்டெல்லாம் எதுவும் எனக்கு எடுக்கலை. அவங்கள அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே நம்மளுக்காக தானே பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு எதுவுமே எடுக்க தெரியாதுன்னு உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபாயோ 3000 ரூபா கொடுத்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைன்னா நீ வச்சு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டாங்க. இதுதான் என்னோட புருஷன் வந்து எனக்கு பண்ண பர்த்டே கிஃப்ட். ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் சில விஷயம் பிளாப்லாம் பேசியிருந்தேன் அப்படின்னா புரிஞ்சாலும் புரியலைனாலும் ஏற்றுக்கோங்க. இந்த விளாகை வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை
டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். இப்போ வந்துட்டு நம்ம சேனலில் நியூவாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 நாளாக. என்னது அப்படின்னா லைவ் தான், வேறு எதுவும் இல்லை. லைவ் போட்டுட்ருக்கோம். டைமிங் வந்துட்டு என்னது அப்படின்னு ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸ்லையாவது கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டைமிங்க்கு வந்துட்டு லைவ் போடலாம், அதுவும் இல்லாமல் டெய்லி போடலாமா அப்படின்றத எதையாவது எனக்கு கொஞ்சம் க்ளோ மாதிரி கொடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். சரியா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கிட்ட ஆக போகுது. இன்னும் ஆக போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய். எனக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணேன் எல்லாருக்கும், விஷ் பண்ணேன் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் லாஸ்ட்டாக ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாய்.